ஹலோ மக்களே 146வது எபிசோட் பேர்ல எஃப்ல பார்த்தா பர்ட் டீம் அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து தப்பிச்சு வெளியே போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. அவங்க கோக்கரி கட்டிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி தானே அந்த டேங்க் இருக்கு, அதுக்குள்ள தானே தண்ணி இருக்குன்னு சொல்லி கட்டிட்டு இருக்காங்க. ஆமாடா, இன்னதுக்கு சாடா வந்து தண்ணியை ஃபில் பண்ணிருப்பான், நம்மளுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாடா. சீக்கிரம் போறோம், செலஸ்டியல் பிரிசன் ஜுட்ஸு உடைக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ ஒன்னு மீசி சொல்லிட்டு இருக்கான், காட்டை மட்டும் நம்ம அலர்ட்டா இருக்கணும். ஆல்ரெடி நானும் சில மூவ்லாம் வைக்க ஆரம்பிச்சு சொல்றான். பார்த்தா அவன் பாம்பை வச்சு செக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். நிறைய இடத்த கண்டுபிடிக்காம மீட்ஸ்கி கண்டுபிடிச்சுனா அனல் வேகத்துல வேகமா போய்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா கோக்கரி கீழே எல்லாம் உள்ள போறான். ஒன்னு பர்ட்ட சொல்றான், டே பார்த்து ஓட, நீ கீழே எல்லாமே சொதப்பீருன்னு சொல்லிட்டு காட்ஸ்க்கு கண்ணுக்கு தெரியாம அனல் வேகத்துல அங்கிருந்து தப்பிச்சு வேகமா போறாங்க. பார்த்தா மீட்ஸ்கியோட பாம்பு சடனா போய் ஒரு இதுக்கு மேல போய் நின்னுகிட்டு இருக்கு. உடனே மீட்ஸ்கி அவன் கையை யூஸ் பண்ணி அதுக்குள்ள அசால்ட்டா கயிறு மாதிரி யூஸ் பண்ணி வேற லெவலா தப்பிச்சு போய்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு ரூலி அந்த கிடங்குள்ள அவனுங்க இறங்கிட்டானுங்க. பார்த்தா அப்பவும் கோக்கரி படி இறங்க சொல்லிட்டு அப்பவும் கீழே போறான். உன்னை பார்த்து வர சொன்னா நீ எல்லாத்திலையும் மாட்டி விட்டுருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ கோக்கரி கிட்ட இருக்கான், சாரடா வர எதுவுமே சொல்லல, நம்மளுக்கு எது பிரச்சனை இருக்கா சொல்லி இருக்காங்க. கவலைப்படாது, எப்பனாலும் சாரடா ஏதாச்சும் ஒரு வழி கண்டுபிடிச்சிருப்பான், நம்ம ஈஸியா இங்கிருந்து தப்பிச்சிடும் சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ ஒரு பக்கம் அப்படி சந்தோஷமா சிரிக்கான். அதுக்கப்புறம் அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா சாரடா மயங்கிதான் கிடக்கா. பிளான் எல்லாம் ஓரளவுக்கு முடிச்சுட்டு, ஆனா அந்த இடத்துக்கு போகவே இல்லை. அடுத்த சீன் பேங்காவை கட்டுறாங்க. பேங்கா டென்ஷன் ஆயிட்டான். சாரடா ரூம்குள்ளே வந்துட்டான். அவன் என்னடா அந்த பொண்ணு எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் எங்கதான் வச்சிருக்கான்னு சொல்லி தூக்கிட்டு வீசுறா பேகத்துக்கு. பார்த்தா நிறைய பேப்பரா வந்து கீழே விழுது. பார்த்தவங்க கலெக்ட் வச்சிருந்த எல்லாத்தையுமே இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சிட்டான். பார்த்தா அதுல பீட்ஸ்கி பர்ட்டோ கொருஸ்கி மூஞ்சிலாம் அதுல தான் போட்டிருக்கு. அட இவங்க எல்லாம் ஒரே டீமா இப்பதான் இவனுக்கு தெரியவே செய்யுது. சடனா பேங்கா வந்து டென்ஷன்ல வரான். பர்ட்டோ இருக்கிற ரூம்ல வரான். பார்த்தா பர்ட்டோ அந்த ரூம்ல தான் இருக்கான். இந்த ராத்திரில எதுக்கு இங்க வந்து சொல்லிட்டு பர்ட்டோ கேட்கான், நீ யாரடா ஏமாத்த பக்கம் சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கான். அடிச்சல்ல பார்த்தா ஷேடோ க்ளோனு செலஸ்டியல் பிரிசன் ஜுட்ஸு போட்டு இவன் எப்படி தப்பிச்சான்னு சொல்லிட்டு முழிக்கான காட்ஸ். டேய் இப்ப அதெல்லாம் முக்கியம் கிடையாது, இவனை கண்டுபிடின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் பார்த்தா ஆளாளுக்கு தேடி போறாங்க. பார்த்தா அந்த ரூம்ல யாருமே இல்ல, கெடாம மட்டும் தான் இருக்கான். கெடாம இதுக்கு பின்னாடி நீனு இருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா கெடாம அதுக்கு எதுவுமே பதில் சொல்லவே மாட்டேங்கான். அவன் பாட்டுக்கு தூங்கின மணியா இருக்கான். இதை பத்தி ஏதாச்சும் சொன்னீங்கன்னா உனக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன அதுக்கும் மதிக்க மாட்டேங்கான். டே நாளா ரொம்ப ஆழ்ந்தாவ தூங்கிக்கிட்டு இருந்தேன்டா, இதெல்லாம் நான் கண்டுக்கிடவே இல்லைன்னு சொல்றான். என்னவா ஏமாத்த பாக்குறீங்க, இந்த கேஷ் அவுட்ல அவனுக்கு தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பேங்கா டென்ஷன்ல போய்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த பிரிசனர்ஸ் எல்லாம் தப்பிச்ச உடனே அடுத்த பிரிசனர் வந்து சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. டென்ஷன்ல கத்துறானுங்க. உன்னை கெடாம அடுத்த சீன்ல அப்படி இறங்குதாம அவனுக்கு எப்படி தப்பிச்சான்னு சொல்லிட்டு பாக்கான். பார்த்தா உள்ளே ஓட்டையை போட்டு அங்க தப்பிச்சு போயிருக்கானுங்க. அவனுக்கு அவனோட ஜுட்ஸு யூஸ் பண்ணி இதுல ஓட்ட போட்டுக்கான்னு சொல்லிட்டு பாக்கான். அப்புறம் அடுத்த சீன் பர்ட்டோ கட்டுறாங்க. அங்க ஷேடோக்லன் உடஞ்சதா இங்க இண்டிகேஷன் வந்துருமா, அதையும் கண்டுபிடிச்சிட்டான். பர்ட்டோ ஷேடோக்லன் கண்டுபிடிச்சிட்டான். வாங்க நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படி போய்கிட்டே இருக்கானுங்க. அவனுக்கு கடனை பார்த்தா சாடா கட்டுறாங்க. அவளும் முடிச்சிட்டா. பேங்கா அடிச்சான். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கா. சரி இந்த ஹோசிக்கி கேஷ்ல இருந்தா நம்ம தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அது மாதிரி இந்த அண்டர் கிரவுண்ட்ல சீ வாட்டர் வருத இதுவே புதுசா இருக்கும்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காவா. சரி நம்மளுக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது, நம்ம இங்க தப்புன்னு சொல்லிட்டு சக்கரா ஜுட்ஸு போட்டு அப்படி தண்ணியில் நடந்துங்கிறது போய்கிட்டு இருக்கா. சீலிங் எல்லாம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்றா. பார்த்தா தண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அடுத்த பேங்காவை கட்டுறாங்க. பார்த்தா அந்த ஓல்டு ரூம் அவன் கண்டுபிடிச்சிட்டான். பார்த்தா தண்ணி லெவல் அதிகப்படுத்தினது அந்த சீட்ல எழுதியிருக்கா, அதையும் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டான். அவன் அடே என்னோட ஜுட்ஸு உடச்சிங்கிறது தப்பிக்கலான்னு பாத்தீங்களா, உங்களை நான் புடிச்சிட்டேன்டா. டே நரிப்பையில அவங்க கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு சடனா சம்மனிங் ஜுட்ஸு போட்டு விட்டான். டே நீ சாப்பிட வேண்டிய நேரம் வந்துட்டு சொல்லிட்டு சம்மனிங் அனிமல்ட்ட சொல்றான். பார்த்தா அதை காட்ட மாட்டுக்காங்க. அடுத்த சீனா பர்ட்டோ வந்து அனலாவது நடந்து வந்துட்டு இருக்காங்க. மீட்சி சொல்றான், டே இங்க எந்த சத்தமுமே இல்ல, ப்ளூ பிரிண்ட்ல இந்த வழியோட தான் போகணும்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி பொடி நடையே அப்படி போட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஆனா மட்டும் அடுத்த சைட்ல இருந்தா நம்ம பிளான் எல்லாம் சக்சஸ் ஆயிரும் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அவனுங்க ஆனா பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் வருது, என்னன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா சம்மனிங் அனிமல் உடச்சிட்டு வருது. பார்த்தா அது ஒரு மாதிரி நாய் மாதிரி இருக்கு. நாய்ட்டெல்லாம் விளையாட வரணும்னு சொல்லிட்டு பர்ட்டோ அடிக்க போறான். பார்த்தா தீயல பர்ட்டோ அடிச்சு நொறுக்குது. என்னைய பத்தில கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்கான். பார்த்தா ரெட்டத்தலை நாய். கோக்கரி நீ பின்னாடி இருந்து நாங்க பாத்துக்கணும் சொல்லிட்டு பர்ட்டோ மீட்ஸ்கி நின்னுட்டு இருக்கானுங்க. பார்த்தா மீட்ஸ்கி பர்ட்டோ அதை லாக் பண்ண பாக்கானுங்க. அடிக்க பாக்கானுங்க. பார்த்தா அந்த நாயை அடிச்சு நொறுக்குது. பார்த்தா அதுக்குள்ள பர்ட்டோ பாஞ்சு நாயை ஒரு குத்துறான். பார்த்தா சிதறிக்கிட்டு விழுது நாய். அதனால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இவங்களுக்கு என்ன பண்ணே தெரியல, திரும்பி எஞ்சி வந்துகிட்டே இருக்கு. பர்ட்டோ நீ பின்னாடி போய் 40 சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா லைட்னிங் ஸ்ட்ரைக் ஜுட்ஸு போட்டு விடுதான். பார்த்தா மேல இருக்க பில்டிங்கை உடச்சு விடுதான். அவன் ஸ்ட்ரைட்டா அந்த நாய் மேல விழுந்து நாய் அப்படி சாஞ்சிருச்சு. அது என்னாச்சுன்னே தெரியல. இல்லைங்க உடச்சு விட்டேன், கவலைப்படாத, இனிமேல் கொஞ்ச நேரத்துக்கு எஞ்சி வர முடியாது சொல்லியிருக்கான் மீட்ஸ்கி. சேடா வாங்குங்கிறது போவோம்னு சொல்லிட்டு டேங்க நோக்கி கிளம்புறானுங்க. செலஸ்டியல் ஜுட்ஸு உடச்சாதான் இந்த இடத்துல இருந்து வெளியே போக முடியும், அதை நோக்கி வேகமா போறானுங்க. அவனுங்க கொஞ்ச நேரம் தான்டா இருக்கு கோக்குரின்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கானுங்க. எங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஓட்டையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா இன்னொரு ஏதாவது சத்தம் வருது. அந்த சத்தத்தை நோக்கி கோக்குரி அனல் வேகத்துல போறான். என்னாச்சுடா கோக்குரின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அமைதியா சத்தத்தை கேட்டு பாருங்கன்னு சொல்றான். அவன் பார்த்தா தண்ணியோட சத்தம் கேக்கு, அதை நோக்கி தான் வேகமா போறான். அவன் சாரடா நல்லபடியா வேலையை முடிச்ச போல சொல்லிட்டு மீட்ஸ்கி சந்தோஷப்படுறாங்க. பார்த்தா அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். அவன் செலஸ்டியல் பிரிசன் ஜுட்ஸு உடைய போன்னு சொல்லிட்டு வேகமா போறான். கதவை திறந்துட்டு இறங்குறான். அவன் பார்த்தா அங்க டேங்க் எல்லாம் இருக்கதான் செய்து. பார்த்தா தண்ணி மட்டும் மூடிருச்சு, தண்ணி மட்டும் வெளியே போயிருச்சு. என்னன்னு பார்த்தா பேங்க் அங்க க்ளோஸ் பண்ணி இருந்திருக்கான். இருந்தாலும் வேகமா போய் அந்த தண்ணி எடுத்து மேல ஊத்தலான்னு பார்க்கான். அது அப்படி கரைஞ்சு போகுது, கொஞ்சம் கூட தண்ணி இல்ல. என்னடா இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டான் கோக்குரி. நம்ம பிளான் மட்டும் சொதப்பிருச்சுன்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வர பர்ட்டோ முடிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா தண்ணி மட்டும் வெளியே ஆயிருச்சு. பார்த்தா பேங்கா நக்கலா சிரிக்கான். பர்ட்டோ சொல்றான், டே கோக்குரி நம்ம இங்க இருக்க கூடாடா, அவங்க மட்டும் நம்மள கண்டுபிடிச்சாங்க சொல்லிட்டு பெரிய பிரச்சனை வந்து சொல்லிட்டு இருக்கான். செலஸ்டியல் பிரிசன் ஜுட்ஸு உடைக்கலாம் எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு கோக்குரி சொல்லிட்டு இருக்கான். நம்பிக்கையே
ஐயோ இதை நான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. திரும்பியும் பார்த்தா அந்த நாயோட சத்தம் வந்துருச்சு. டேய் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த நாய்கிட்ட சண்டை போடக்கூடாது, இதுல இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸ்கி ஒரு பக்கம். பார்த்தா சாடா கட்டுறாங்க, அவ சாச்சான்னு சொல்லிட்டு கல்லெல்லாம் அடிச்சு வரலான்னு பார்த்தா முடியவே இல்ல. அவளுக்கு சக்கரா போனாதான் மிச்சம். சாடா யோசிக்கா நம்ம கொஞ்சம் அமைதியா பொறுமையா யோசிச்சு பார்ப்போம், அப்படியே இருப்போம் சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சடனா பார்த்தா அவளோட காலை பிடிச்சி யாரோ தரதர இழுத்துட்டு போறாங்க. யார் இழுத்துட்டு போறாங்கன்னே தெரியல. என்னன்னு பார்த்தா அந்த சைடுல இருந்து இன்னொரு சைடு வந்துட்டா. பார்த்தா கெடாமா தான் காப்பாத்தி கூட்டு போயிருந்திருக்கான். அவளை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சாரடா. ஆமா உங்க பேரு கெடாமா தானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. நீங்க எதுக்கு என்னை காப்பாத்தினீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. எதுக்குன்னு எனக்கு தெரியல, எனக்கு காப்பாத்தணும்னு தோணுச்சு, நான் காப்பாத்தணும்னு சொல்றான் அவன். உங்களுக்கு எப்படி இந்த இடம் தெரியும் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. சில காலத்துக்கு முன்னாடி நாங்க இந்த இடத்துல இருந்து உடைச்சிட்டு இந்த செலஸ்டியல் பிரிசன் ஜுட்ஸை வச்சுட்டு இங்க இருந்து தப்பிக்கலான்னு பார்த்தோம். ஆனா அந்த சமயத்துல எங்களுக்கு முடியல, அதனாலதான் இந்த இடத்த நோக்கி நான் வந்தேன்னு சொல்றா கெடாமா. கடல் தண்ணியை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமான்னு சொல்லிட்டு சாடா கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல பேங்க எங்களோட பிளானை பத்தி தெரிஞ்சுக்கிட்டான், அதனால எங்களை தப்பிக்கவே முடியும்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உன்னை கெடாம சொல்லிட்டு இருக்கான். ஆல்ரெடி பிரிசன் எல்லாம் உடைச்சது வந்து பேங்காக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்கான். அந்த பாயிண்ட்டுக்கு வேற பொண்ணுமே பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. இப்ப அவங்கள பார்க்க பொண்ணா மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கான் கெடாமா. பின்வாங்காதீங்க, பெரிய பிரச்சனை ஏறும், கூடிய சீக்கிர போய் சேருன்னு சொல்லிட்டு இருக்கான். இதுதான் அந்த டேங்குக்கு போற வழி, இந்த வழி எப்படி போனீங்கன்னா நீ இந்த இடத்துக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கான் கெடாமா. பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு சாரடா அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த ஸ்லோ போலிட்டு வேகமா போறா. சடனா பார்த்தா அந்த வாட்டர் ஃபில்லிங் இடத்துக்கு வரா. பார்த்தா அந்த டேங்க்ல தண்ணியே இல்ல. என்னடா தண்ணி எல்லாம் பிரிச்சு எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காவா. அப்புறம் பார்த்தா அவங்களோட கால் தடம் அங்கதான் இருக்கு, அதையும் கண்டுபிடிச்சிட்டா. ஸ்டில் பிரசன் வரப்ப உடஞ்சிருக்காத என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா பர்ட்டோ கட்டுறாங்க. பார்த்து அந்த இடத்த விட்டு தப்பி கூட சொல்லிட்டு சீலிங் டேக் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. கெடாம அந்த சீலிங் டேக தாண்டி போறான். பார்த்தா எரிஞ்சிட்டு கீழே விழுறான். டேய் நீ இப்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பர்ட்டோ பார்க்கான். நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றான். ஸ்டில் பிரசன் ஜுட்ஸு இன்னும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. உடைக்காம இந்த இடத்தோட போக முடியாது, போனோம்னா இவன் செத்துருவான்னு சொல்லிட்டு போலாம், எப்படி போலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரிடா தண்ணி வருது மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்த தரணும், முதல்ல கோக்குரி எங்க கூட்டு போகணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. சடனா பார்த்தா சம்மனிங் ஜுட்ஸு அனிமல் வந்துருச்சு. சரிடா முதல்ல இத கதையை முடிப்பா சொல்லிட்டு பாக்கானுங்க. பார்த்தா அது தீ விட்டு எரிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா அடுத்த சீனை பேங்கா அவங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். அடனா வந்து பர்ட்டோ அடிச்சு நொறுக்குதான். டே எங்கடா தப்பிக்க பாக்கீங்க, உங்களெல்லாம் விடமாட்டா சொல்லிட்டு இருக்கான் அவன். கோக்கிரி வந்து என்னோட இதுடா, அவனெல்லாம் விடமாட்டா சொல்லிட்டு இருக்கான். சரி ரெண்டு ஒரு கதை முடிவு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. இது நிஞ்சா ஹவுண்ட் சம்மனிங்டா, பிரிசன் வார்டனுக்குனே கொடுத்ததுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். டே ஓ இது இங்க இருந்து உங்களை தப்பிக்க விடா, உங்களை பிச்சு எரியாம விடான்னு சொல்லிட்டு இருக்கான். சம்மனிங் அனல் வகத்துல வந்து அடிச்சு நொறுக்கலான்னு வருது. நீங்க ஸ்டைல் ஜுட்ஸ் எல்லாம் போடுதான், அதெல்லாம் தப்பிச்சு வந்துகிட்டே இருக்கு. என்ன பண்ணனே உங்களுக்கு தெரியல. அடுத்து வந்து பயந்துகிட்டே இருக்கான் கோக்குரி. அனல் வகத்தை திரும்பி சீலிட்டாக தாண்ட போறான். பார்த்தா திரும்பி அப்படி எரிய ஆரம்பிச்சிருச்சான். பார்த்தா அவனால திரும்பி வெளியே வரவே முடியல. இங்க ஒரு பக்கம் மீட்ஸ்கி அவனோட பவரை யூஸ் பண்ணி லாக் பண்ணலான்னு பார்க்கான். பார்த்தா சமணிகள் அடின்னு அடிச்சு நொறுக்குது. டே நீங்க உள்ள போகணுமா வெளியே வரணுமான்னு சொல்லிட்டு நான் தானே முடிவு எடுக்கணும். இந்த கோக்குரியை வச்சு இங்க வச்சு கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் பேங்கா. பார்த்தா கோக்குரி அப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்கான். அவனை விடுங்கடா விடுங்கடா சொல்லிட்டு பர்ட்டா கத்திட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் நீ கவலைப்படா சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. அவனை சாவட மாட்டான்னு சொல்லிட்டு பார்த்தா சாடா வந்துட்டான். நீனும் தப்பிச்சிட்டியா, உன்னையும் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் பேங்கா. ஏதோ ஃப்ரெஷ் வாட்டர் யூஸ் பண்ணி தப்பிக்கலாம் பிளான் பண்ணியா, அதெல்லாம் முடியாது சொல்லிட்டு இருக்கான். இந்த செலஸ்டியல் பிரிசன் ஜுட்ஸ்ல என் கையில இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க, இந்த இடத்துல தப்பிக்க வைக்கிறது ஏன் பிளான் சொல்லிட்டு இருக்காவா, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றான். இதை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்துட்டு சான்னு சொல்லிட்டு ஒரு குத்து குத்துறா. பார்த்தா கடல் தண்ணி அப்படி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா பேங்கா அந்த நாயெல்லாம் அப்படி செதறி சின்ன பின்னமாயிருச்சு. பார்த்தா இவன் ஜுட்ஸும் ரிலீஸ் ஆயிருச்சு. பர்ட்டோ எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. பேங்கா செதறி போய் கீழே விழுந்துட்டான். சாடா முதல்ல அந்த தண்ணியில மாட்டி இருந்தால அந்த சமயத்துல இருந்து யோசிச்சு வச்சிருக்கா. இப்போ அதை யூஸ் பண்ணி தப்பிச்சிட்டாங்க அவங்க. ஆடா உன்னை நம்பினதை வந்து கைவிடலையே, அது வரை சந்தோஷம் சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. அண்டர்கிரவுண்ட்ல தான் மாட்டிக்கிட்டு இருந்தேன், அப்ப தான் இதை கண்டுபிடிச்சேன். ஒரு வழியா நம்ம எல்லா பிளானும் ஒர்க் அவுட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. வாங்கடா முதல்ல போன்னு சொல்லி கிளம்புறாங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கெடாம அவனோட பிரிசனுக்கு போக கிளம்பிக்கிட்டு இருக்கான். பார்த்தா டோருக்கு அங்கதான் நின்னுக்கிட்டு இருக்கான். எது ஹெல்ப் பண்ணி அந்த பசங்களுக்கு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே நான் இங்க இருந்து நடந்து போய்கிட்டு இருக்கேன், என்கிட்ட எது வார்த்தை விட சொல்லிட்டு இருக்கான். கெடாம ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணியா ஹெல்ப் பண்ணலையான்னு மட்டும் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப நான் உன்ட சொன்னோம்னா இதை போய் உன் ஃப்ரெண்டு பேங்க் கிட்ட போய் சொல்லுவா, அப்படிதான் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பெல்லாம் உனக்கு அவன் எல்லாம் ஃப்ரெண்டே கிடையாது சொல்லி கையை பார்க்கான். சடனா பார்த்தா கையில அப்படி சக்கரை பறக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா சாடா காப்பா தண்ணியில குதிச்சிருப்பாப்ல, அப்பமே இந்த ஜுட்ஸு உடஞ்சிருக்கும். இது எப்படா உடஞ்சான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். பேங்க் கிட்ட நான் எதுவுமே பேச மாட்டேங்க, என்னை மன்னிச்சிரு நான் போறேன்னு சொல்றான் அவன். பிரிசன்ல நான் வாழ்ந்தா மட்டும் போதும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அவர் மதிக்காம அங்க இருந்து போய்கிட்டே இருக்காரு கெடாமா. இதுதான் ஜுட்ஸு ஓப்பன் ஆயிருச்சுல, நீங்க இருந்து தப்பிக்க வேண்டியதானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். ஆல்ரெடி ஏற்கனவே இதெல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன்டா, இப்போ நான் இங்க இருந்து தப்பிக்கலாம் ஆசையே படலாம்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க இருந்து. அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா அந்த கார்டு வந்து போன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். எங்கடா போன் அடிக்குன்னு சொல்லிட்டு பேங்க கேட்கான். சார் நான் ஏகப்பட்ட ஆளை கூப்பிடுதேன், இங்க வந்து நம்மளுக்கு உதவிக்கு தேவைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹிடன் கிரஸுக்கு தான் கால் பண்ணி சொல்றான். ஒன்னு எல்லாம் எவன்டா கால் பண்ண சொன்னான்னு சொல்லிட்டு அந்த கார்டே அடிச்சு நொறுக்கிட்டான் பேங்கா. பார்த்தா அவனே எல்லாத்தையும் கையாளன்னு சொல்லி பிளான் பண்றான். பார்த்தா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு சுக்கியாட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கான். டே நான் சொல்றதை மட்டும் கேள்டா, அந்த கோக்கரி கதையை நான் பாத்துக்கிட்டேன், பணத்தை மட்டும் என்ன குடு சொல்லிட்டு இருக்கான். என்னடா பேசுற, உன்னோட பிளான் மட்டும் உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். பேசாம என்னை வெளியே விடு, மிச்ச எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான். என்னோட செலஸ்டியல் பிரிசன் ஜுட்ஸ் மட்டும் உடனே சொல்றான். இங்கிருந்து போறான், அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, அந்த மொத்த பேர் கதையை நான் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் கதையை முடிச்சவன உனக்கு பணம் கிடைக்கும் சொல்றான். உடனே உடன் டாக்க யூஸ் பண்ணி அவன் வெளியே கொண்டு வரான். எப்பவுமே அவன் ப்ராமிஸ் மட்டும் யோசிச்சு வச்சுக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா அந்த ஜுட்ஸு ரிலீஸ் பண்றான். அவனுக்கு அந்த சக்கரை ஆக்டிவேட் ஆயிருச்சு. வாடான்னு சொல்லிட்டு போறான். நீ எங்கடா வரன்னு சொல்லிட்டு பேங்கா தூக்கி போட்டு ஒரு அடி அடிக்கான். பேங்கா செதறிட்டான். எப்பவுமே பேட் லக் தண்டா கிடைக்கும் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க இருந்து. அதுக்கப்புறம் பார்த்தா பர்ட்டோ டீமை காட்டுறாங்க. பார்த்தா ஷிப் வரதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது காலையில தான் வரும். கோக்கரி கத்திக்கிட்டு
கத்திக்கிட்டு இருக்கான். டே கத்தாடா, காலையில விடியது வரை கொஞ்சம் பொறுமையாருடா, அது வரை நம்ம பதுங்கி இருந்தா இங்க தப்பிக்கன்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. என்னை மன்னிச்சிரு, நான் ஒரு என்ஜாய்மெண்ட்ல கத்திட்டேன்னு சொல்றான். அவன் பண்ண ஹெல்ப் பண்ண என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் கவலைப்படாம சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்து ஒரு அட்டாக் கொடுது, பார்த்தா சுக்கியா வந்து நின்னுட்டு இருக்கான். டைசியா உங்களை மீட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒண்ணு கோக்குரி முழிக்கும். டே நீ தானடா சுக்கியான்னு சொல்லிட்டு சாடா கிட்டு இருக்கா. முழு நைட் வந்துருச்சுடா, இன்னைக்கு நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. மறந்துங்க. See you, bye.